ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த 4வது மாதத்துடைய இந்த 6ஆம் தேதிக்காய் கர்த்தர் அந்த 6ஆம் தேதியை காண நமக்கு கிருபை கொடுத்தபடியினால், 6 என்றால் வேர்த்தின்படி மனிதர்களாய் இருக்கிற நம்மை ஆவியானவர் அந்த இடத்திலே கூட்டி சேர்த்தபடியினால் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து வரவேண்டி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த 4வது மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கட்டவிழ்த்து விடும்படியாய், எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வாக்கு தத்தம் நம்மை உணர்த்தி உற்சாகப்படுத்தி உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறதே. ஆகையினால் அந்த உயர்த்துதலை ஆவியானவர் அவர் வசனத்தை கொண்டு நமக்கு கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி சத்தியமாகிய வேத வசனம் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிற கிருபைக்காய், நம்முடைய சோர்வுகளை மாற்றப் போகிற கிருபைக்காய், வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருப்போம் என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடக்கூடியவராய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து தூரத்தில் சமீபத்திலிருந்து வரக்கூடியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், எந்தெந்த இடத்தில் எப்படி நம்மோடு கிரியை செய்ய வேணுமோ, எப்படி நம்மை நடத்த வேணுமோ, அதே போன்று பரிசுத்த ஆவியானவரை நடத்தும்படியாய் விட்டு கொடுப்போம். அதோடு மாத்திரமல்ல, இந்த நாளில் இயற்கை சூழ்நிலையில் நம்மளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். முதியோரையும் சிறியோரையும் வாலிபர்களையும் கர்த்தர் முற்றிலும் பொறுப்படுத்தி அவர்களை நடத்த வேண்டும். பரலோகத்திற்கு நேராய் தகுதிப்படுத்த வேண்டும். உலக ஆசீர்வாதத்தையும் கட்டவிழ்த்த வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாம் அப்படியே உட்காரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமை சிறந்தவர். கர்த்தரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். பலனோடு நிற்பதற்கு, சுகத்தோடு நிற்பதற்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கடந்த வாரத்தில் பார்த்தது போல பாடுவது கர்த்தருக்கு என்று பாடுகிறோம். அதில் கர்த்தர் மகிமைப்படக்கூடியவர், கர்த்தருக்கு இன்பத்தை தரக்கூடியது அது. ஆக உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோம். என் இயேசுவே, என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை நினைத்து கர்த்தர் நன்றி செலுத்தி பாடுவோம். என் நேசரே, என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் நேசுவே, என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே.
நடத்தின பாதைகள் அதிசயமே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நடத்தின பாதைகள் அதிசயமே, என் இயேசுவே என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. உந்தனின் அன்பின் ஆழத்தை அறிய சமூகம் என்னை கொண்டு வந்தீர். உந்தனின் மகிமை என்னிலே விளங்க ஆவியால் என்னை நிறைத்திட்டீர். உந்தனின் அன்பின் ஆழத்தை அறிய சமூகம் என்னை கொண்டு வந்தீர். உந்தனின் மகிமை என்னிலே விளங்க ஆவியால் என்னை நிறைத்திட்டீர். உந்தனின் வார்த்தையால் தினம் என்னை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தீர். உந்தனின் வார்த்தையால் எந்தனை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. என் இயேசுவே என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கினதை எண்ணி உணர செய்தீர். நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தீர். தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கினதை எண்ணி உணர செய்தீர். நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தீர். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது இந்த நாள் வரையில் சுமந்து வந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. என் இயேசுவே என் நேசரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே என் நேசரே, நீர் செய்த நன்மைகள்
ஏராளமே. தாழ்விலே என்னை கண்ணோக்கி பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தீ. தகுதியே இல்லா என் நிலை அறிந்து நீரே தகுதியா எனக்காய் நின்றி. தாழ்விலே என்னை கண்ணோக்கி பார்த்து தயவால் என்னை உயர்த்தி வைத்தீர். தகுதியே இல்லா எனக்காக தகுதியாய் நீரே நின்றி. இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களா எனக்கு தந்தீ. இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரத்தால் எனக்கு தந்தீ. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. என்னை சுவே என்னை சரி நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நீ சுவே என்னை சரி நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, நடத்தின பாதைகள் அதிசயமே. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் நடத்தின பாதை அதிசயம். எல்லா பாதைகளிலும் அவர் தாயை போல தேற்றி தகப்பனை போல அவர் சுமந்து தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை நடத்தி கொண்டு வந்ததான தேவன் அவர். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்க்கையில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்க்கையில் செய்பவரே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் கர்த்தருக்கு அது போதவே போதாது. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வினில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வினில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வினில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வினில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி
கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபை தந்து என்னையும் வெறுக்காமல் போஷித்தீரையா. குறைகளில் எல்லாம் என்னை தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரை உம்மை பாடுவேன்.
அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை எண்ணி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரை உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வினில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வினில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வினில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வினில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது போதாத ஒன்று. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொருத்தர் அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த ஒருத்தர் இன்னொரு வசனத்தை வாசிங்க. அடுத்தர் இன்னொருத்தர் அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை இன்னொருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அறிந்திருக்கிறேன் என்றான். இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவ தூதன் கடந்து செல்லும் பொழுது அவனுக்கு இருந்ததான கையில் இடப்பட்டதான விலங்குகள் வேதத்தில் வாசிக்கிறோம் தானாய் விழுந்தது. எப்படி விழுந்ததுன்னு தெரியல, தூதன் அவுக்கலை, பேதுரு அவுக்கலை, ஆனால் கர்த்தர் தானாய் அவிழும்படி செய்தார். கட்டுகள் தானாக அவிழ்ந்தது. அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிக்கும்போது அவர்கள் நடந்து வரும்பொழுது கதவுகள் இருப்புகள் எல்லாம் அவர்களுக்கு தானாக திறக்கப்பட்டது. வாசிக்கும்போது அவன் சொல்கிறான், அந்த 11வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். பேதுருவை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தூதனை அனுப்பினதற்கான காரணம் பேதுருவனுடைய ஜெபம் அல்ல. ஏன்னா பேதுரு இங்கே ஜெபித்தான் என்று வாசிக்கலை. அவன் அயர்ந்த நித்திரை, கர்த்தர் மேலே விசுவாசம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவன் அயர்ந்த நித்திரை. ஆனால் அவனுடைய கட்டுகள் அறுபடுவதற்கும் அவனுக்கு தடையாயிருந்த வாசல்கள் திறப்பதற்கும் காரணமாக இருந்த தூதனை அனுப்பியது சபையார் செய்த ஜபம். நாங்கள் வாசிக்கல, தெளிவாக வாசிங்க. 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணி, ஏதோ ஒரு ஜபம் பண்ணுறோம், கடமை ஜபம் என்பது அல்ல, சபையார் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணியதனால அவர்களுக்கு அந்த நாட்களில் சொல்லும் போல போதகராய் இருந்ததான பேதுருவை விடுவிப்பதற்கு தேவன் தூதனை அனுப்பினார். இப்போ இந்த நாளில் எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம், சபையாக நிற்கிறோம். சபையாக ஊக்கத்தோடு எல்லாரும் உங்களுடைய வலது கைகளை நமக்கு ஸ்தலத்திற்கு போதகராய் இருக்கிறதான தகப்பனாருக்கு நேராக எல்லாம் உங்கள் வலது கருத்தை நீட்டு. வேதத்தில் பார்க்கிறோம், உங்களுடைய ஊக்கமான ஜெபம் கட்டுகளை அறுப்பதற்கும் தடைகளை துறப்பதற்கும் எங்களுக்கான வழிவாசல்களை திறப்பதற்கு தேவ தூதனை அனுப்புவது சபையார் உங்களுடைய ஜெபம் வாய்க்கப்படணும். இதுவரை கர்த்தர் அப்படி தான் நடத்தியிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தினால இந்த ஊழிய பாதை லகுவான ஒன்று அல்ல. குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை, ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை. ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கோ, உங்களுக்காக வந்து நிற்பதற்கோ, வேத வசனத்தை போதிப்பதற்கோ எந்த விதத்திலையும் தளர்ந்து விடாத ஒரு போதகரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ விதமான வழிகள் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர் தாங்கி நடத்தினார். நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். எனக்கு நான் நன்கு அறிவேன், தனிப்பட்ட ரீதியிலும் சரி, ஊழிய காரியங்களிலும் சரி, எத்தனை மன விரோதங்கள் இருந்தாலும் அதை என்றுமே மனதில் வைத்தாதபடி சபையை அனுசரித்து போகிறதான ஒரு மனிதன். குடும்பத்தை விட, பிள்ளைகளை விட சபையை அதிகமான நேசித்தவர். அதற்கு நான் சாட்சி சொல்ல முடியும். என்னை கண்டித்தது போல் உங்களை கண்டித்திருந்தால் நீங்கள் சபையில் இருந்திருக்க மாட்டீங்க. என்னை விட உங்கள் மீது அதிக அன்பு. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய குடும்பத்தார், விசுவாசிகள் என்று சொன்னதில்லை, விசுவாச குடும்பத்தார் என்று தான் வாயில் வரும், விசுவாச பிள்ளைகள் என்று தான் வாயில் வரும். நமக்கு வேதத்தை போதித்த, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்த தகப்பனுக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை கர்த்தருடைய நாளில் ஏற்படுத்தினதற்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த ஸ்தலத்தில் ஒரு நல்ல தகப்பனை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கலப்படம் இல்லாத வேத வார்த்தையை எங்களுக்கு போதிப்பதற்கு ஒரு நல்ல மனிதனை நீர் ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதத்திலையும் பணத்திற்காகவோ, நமக்கு தெரிந்தவர்கள் மனம் நோக விடுமோ என்று சத்தியத்தை சொல்லுவதிலிருந்து விலகாத ஒரு மனிதர், எல்லா விதத்திலும் வேத வார்த்தையை போதித்தவர். தொடர்ந்து பாண்டவரே, இன்னும் நாங்கள் அநேக சத்தியங்களை அவர் மூலமாக அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிறோம், 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம்.
இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணக்கூடியவர் என்று வாசிக்கிறோம். ஆயுசு நாள் பூரணம் என்பது ஒரு பூர்த்தி, பலத்தின் மிகுதியால் என்பது. ஆனால் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்றால் 80க்கு மேலேயும் அவரால் ஜீவன் கொடுக்க முடியும். சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது தூதனை அனுப்பி அந்த காரியங்களை நிறைவேற்றுவது அவருடைய கரங்களிலே இருக்கிறது. எல்லாரும் ஜெபிப்போம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே வாய்களை திறந்து உங்களுக்கு எந்த வேத ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ அதை சொல்லி நீங்கள் கரங்களை நீட்டி நீங்கள் ஜெபிங்க. பலப்படுத்துகிற தேவனை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஜெபங்களை புறக்கணிக்காதவர். நம்முடைய வாக்கு தத்தங்களை எந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜெபித்திருக்குமோ விசுவாசிப்போம். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் காணும்படி எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதை நாங்கள் காணப்போகிறோம். ஜெபித்துக்கிறோம். நம்முடைய ஜெபம் வீணாய் போவதே அல்ல. விசுவாசிப்போம். ஜெபித்தது போல கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இன்னும் அநேக சத்தியங்களை அவர் மூலமாக கற்றுக்கொள்ள, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்க, சபையில் இன்னும் அநேகருக்கு ஞானஸ்தானங்களை கொடுக்க, அநேக திருமணங்களை நடத்தி வைக்க, அநேக பிள்ளைகளுக்கு பேரு வைக்க, அவருக்கு ஜீவனை கொடுப்ப. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் எசேக்கியா அவன் அழுத போது அவன் ஒருவனுடைய கண்ணீரை கண்டு அவனுக்கு ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார் என்றால், இத்தனை பேருடைய கண்ணீர் ஊக்கமான ஜபத்திற்கு
கர்த்தர் தூதனை அனுப்புவார் அல்ல, தூதனை அனுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்து காரியத்தை மாற்றி நன்மையாக நம்முடைய ஜபத்தின்படி அவர் நிறைவேற்ற போதுமானவர். அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிப்போம். கர்த்தர் செய்கின்ற காரியம் நன்மைக்கு ஏதுவானது. அவர் நடத்துகின்ற பாதை நன்மைக்கு ஏதுவானது. அதை விசுவாசிப்போம். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க நடத்திடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க பிடித்திடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க பிடிச்சிருங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்து உள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துகின்றீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையை நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்தாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்தாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்து விடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்து விடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடித்திடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடித்திடுங்க உங்க கரத்தால என்ன.
கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே. ரைத்தில் வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஸ்தல போதகருக்காக நீங்கள் ஜெபித்த பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவருடைய கட்டுகள் மாத்திரமல்ல உங்களுடைய கட்டுகளையும் அவர் அறுத்து விட்டார். விசுவாசிப்போம். இந்த சபையில் கூடியிருக்கிற நாம் எல்லாருக்குமே ஏதோ சில கட்டுகள், நகர முடியாத சூழ்நிலை, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத ஒரு கட்டு, அடைக்கப்பட்டதான காவல்கள், எப்படி போவோன்னு தெரியல. ஆனால் விசுவாசித்து இருக்கிறோம், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஜெபித்தால் கர்த்தர் தூதனை அனுப்பி கட்டுகள் தானாக விழ, இதுவரை எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கிற தடைகளின் கதவுகளை திறப்பதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்கக்கூடியவர். அவர் திறந்தால் ஒருவனும் அதை பூட்டவே முடியாது. அது விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான வழி நாம தேடி போக வேண்டாம், ஜெபித்தா கர்த்தர் நம்மை தேடி அனுப்பக்கூடியவர். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை ஆதி நாட்களில் ஜெபித்தவர்களுக்கு தேவன் தூதனை தான் அனுப்பினார், ஆனால் நமக்கு அவரே இறங்கி வரக்கூடியவர். அவர் மிகுந்த இரக்கம் உரைத்தவர். இதில் வாசிக்கிறோம், எபிரேயர் 6:10 வாசிப்பது போல, கர்த்தருக்காக அன்பின் பிரயாசத்திற்கு செய்த காரியங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. ஜபத்தை பூர்த்தி செய்வார். ஒருவேளை கர்த்தர் ஒரு காரியத்தை நிர்ணயித்து வைத்திருந்தாலும் நம்முடைய ஜபத்தை வாய்க்க பண்ணக்கூடியவர், நம்முடைய விருப்பத்தை வாயின் வார்த்தைகளை அங்கீகரிக்கக்கூடியவர். இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய எல்லாருடைய கட்டுகள் அருந்து நம்முடைய கதவுகள் திறந்து இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதில் மாற்றமே இல்லை. விசுவாசிப்பான், கர்த்தர் என்னுடைய வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடியவர். கர்த்தர் அவருடைய சாயலாக நம்மை படைத்தவர், அவருடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை நமக்கு கொடுத்தவர். விசுவாசிப்போனா, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை விழுந்து போவதற்கோ அவமானப்படுவதற்கோ நான் தலை குனிவதற்கோ என் ஜபம் வீணாய் போவதற்கோ கர்த்தர் விடுகிறவரே அல்லவே அல்ல. நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியதானவர் அவர். நம்முடைய எண்ணங்களை தேவன் நிறைவேற்றக்கூடியதான ஒரு தேவன். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மகிமை மேல் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. தேவசாயல் தேவ சமூகம் பிள்ளைகள் அடையும் பாக்கியம், தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் வாக்கியம். எந்தன் வாஞ்சை இதே என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுமே உம்மாவினா, என்னை நிரப்பிடுமே உம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவேன் மலர், மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. ஜீவஜலமே பொங்கி
கரம் பிடித்து என்னை அங்கு வழி நடத்தும். தாகம் தீர்த்திடுமே தம்மாவினா, தாகம் தீர்த்திடுமே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே. பரிசிக்கவே பரிசிக்கவே பரந்துகவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவர் தொனியை கேட்டேன். பாதம் ஒன்றே போதும் என்றேன், பேசும் ஆண்டவர் தொனியை கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தும் தம்மாவினா, என்னை பலப்படுத்தும் தம்மாவினா, என்னை பலப்படுத்தும் தம்மாவினா, என்னை பலப்படுத்தும் தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே, மறுரூபமாவேன் மனமதிலே. மகிழ்ச்சிக்கவே பரன்முகமே தரிசிக்கவே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் ஜெபித்தது போல பாடினது போல எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. எங்களுடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஜீவ போஜனம் வாக்குகள் நிறைவேறுதே என்று பாடினது போல எங்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த நாள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்புமுனையான ஒரு நாளாய் தேவன் மாற்றி கொடுங்க. எல்லாவற்றையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் வேத வசனத்தினாலும் எங்களை மறுரூபமாக்கி எங்களை ஆசீர்வதித்து இந்த ஸ்தலத்திலிருந்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலும் கூட 9வது முறையாக இந்த 53வது சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுவும் தாவீதினுடைய சங்கீதம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. இதில் மனிதனுடைய நிலைமையை குறித்து சொல்கிறான். 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரைக்கும் வரும்போது தேவன் மனிதனுடைய நிலைமை என்ன, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படி இருக்குங்கிறதாங்க காட்டுறான். அதில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் நம்மீது கண்ணோக்கமாய் இருக்கக்கூடியவர். அது எந்த மனிதர்களானாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் மீதும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கக்கூடியவர். அவருடைய பார்வை எப்பொழுதும் எல்லா மனிதர்கள் மேலும் இருக்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதெல்லாம் அவருக்கு கிடையாது. எல்லா மனிதர்கள் மீதும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதையும் அவர் கட்டளை இடுகிறார், அவ்வளவுதான். அதில் 3வது வசனத்தில் வரும்போது அவர் கண்ணோக்கின, அவர் பார்த்ததனுடைய காரியத்தை அவர் அறிந்து கொள்ளுகிறார். என்ன அறிந்து கொள்ளுகிறார்? அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. அப்போ உலகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லை. அதனால தான் இயேசுவானவர்கிட்ட நல்ல போதகரே என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், அவர் சொல்லும்போது நல்ல போதகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி. அப்போ இயேசுவானவர் ஒருவர் தான் நல்லவராய் இருந்தார் உலகத்தில் வந்த மனிதர்களில். பின்ன அந்த உலகம் தோன்றினது முதல், ஆதாம் ஏவாள் முதல்
இன்றைக்கு இருக்கும் மனிதர்கள் முதல் நல்லவர்கள் ஒருவரும் இல்லை. ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்கள் தன்னை தவறான காரியத்தில் இணைத்து கொண்டவர்கள் தான். ஏதோ சூழ்நிலைகளில் தன்னை தவறான காரியத்திற்குள்ளே கடந்து போக வைத்தவர்கள் தான். அதனால தான் சொல்லும் போது நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. கடைசி 2 வசனத்தில் வரும்போது அதை வேணா வாசிங்க, 5, 6. ஆமா, அந்த தாவீது சொல்லும்போது உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுடைய எலும்புகளை கர்த்தர் சிதற பண்ணினார். அதுதான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வரியாய். ஆமாம், அதனுடைய ஒற்றுமை தான் இது, அதனுடைய ஒற்றுமை தான் இது. அப்போ நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் வருகிறான் என்றால் அவனுடைய எலும்புகளை தேவன் அவனை சிதறடிக்கலை. அவனுடைய ஏன் எலும்புகள் என்று போடப்பட்டிருக்குது? ஏன் எலும்புகள் என்று போடப்பட்டிருக்குது? சரி, அது பிரசங்கமாக போய் நான் வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்போ இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. நாம் பாடல் ஆராதனையில் கேட்கும்போது பல காரியங்களில் பல நிலைமைகளில் கட்டப்பட்டவர்களாய் அந்த சிறையிருப்பில் இருக்கிறோம். அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு, நம்மை அழைத்து கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி வரும்போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் களிப்பையும் மகிழ்ச்சியும் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அதுக்கு நமக்கு சொந்தமாகும். கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்ல ஒரு வழக்கத்தில் உள்ளதான இந்த அறிவிப்புகள். வழக்கம் போல புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இது விடுதலையின் ஜெபம் என்று வைத்திருக்கிறோம். அநேக பாவக்கட்டிலும் பிசாசு கட்டிலும் வியாதியின் கட்டிலும் சூனிய கட்டிலும் கட்டப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை. ஏன்னா ஆரம்ப நாட்கள் அங்கே அப்படித்தான் இருந்தது. அதன் மூலம்தான் அநேகரை கர்த்தர் தொட்டார். வந்தவர்கள் வந்தார்கள், போனவர்கள் போனார்கள், அது வேறு. அதனால் தொடர்ந்து கர்த்தர் அந்த கிரியை ஆரம்பிப்பார். அப்படிப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தம்பி சம்பத்துடைய வீட்டில் ஜெபம் இருக்கும். அதனால் வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னுடைய கூட பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த கட்டட வேலைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏற்ற வேளையில் கர்த்தர் அதை முடிக்க வேண்டும். அதோடு மிஷினரி காணிக்கை உண்டியல், அந்த உண்டியலையும் நல்ல கிரியையோடு கூட கண்ணோக்கி பாருங்கள். அந்த 7 வார்த்தைக்கு என்று ஆயத்தப்படக்கூடியவர்கள் அதில் உங்களால் முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவு பண்ணி, எவ்வளோ நேரம் முடியுதோ அதில் செலவு பண்ணி உங்கள் முழு கருத்தையும் அதில் செலுத்துங்கள். கர்த்தர் அதற்குரியதான முழு அந்த பகுதியை நமக்கு சொந்தமாக்கி தருவார். அவருடைய முழு கருத்துக்கள் நம்மை கொண்டு எந்த கருத்தை அந்த நாளில் வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்துவார். அது அதிகமாகவும் இருக்கலாம், கொஞ்சமாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை குறித்து நான் அடுத்த வாரத்தில் சொல்லுகிறேன். தொடர்ந்து எனக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் அப்படி எழுந்து நிற்போம். எத்தனை நல்லவர். ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை கொடுத்து சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வாங்க. உங்க தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
மேகஸ்தம்பமாய் பகலில் நடத்திடும் அக்னி ஸ்தம்பமாய் இரவில் காத்திடும் பாலைவனத்திலும் பாதை காட்டிடும் பயங்கள் நேரிடா பாதுகாத்திடும் என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லையே என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லையே கர்த்தரே நித்தமும் உன்னை நடத்திடுவார் வறட்சியான காலத்தில் திருப்தியாக்கிடுவார் கர்த்தரே நித்தமும் உன்னை நடத்திடுவார் வறட்சியான காலத்தில் திருப்தியாக்கிடுவார் இழந்து போனதும் காலம் கடந்து போனதும் எண்ணி கலங்கி போவதே நம்மில் கர்த்தருண்டல்லோ வறண்டு போனதை மீண்டும் செழிப்பு ஆக்கியே நம்மை மகிழ செய்திடும் எங்கள் ஜீவ தண்ணீரே என்னுள்ளே ஒரு நதிகளோடுதே அது ஜீவனுள்ள தண்ணீராகுமே என்னுள்ளே ஒரு நதிகளோடுதே அது ஜீவனுள்ள தண்ணீராகுமே என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லை என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லை தேவனின் இவை நீ அறிந்திருந்தாயானால் அவரிடம் தாகத்தை தணிக்க கேட்டிடுவாய் தேவனின் இவை நீ அறிந்திருந்தாயானால் அவரிடம் தாகத்தை தணிக்க கேட்டிடுவார் தாகம் தீர்த்திடும் வாஞ்சை நிறைவேற்றிடும் நம்மை மகிழ்ச்சியாக்கிடும் எங்கள் ஜீவ தண்ணீரே துவக்கமற்றதை வாழ்வின் முடிவு தொட்டதை மீண்டும் துவக்கி வைத்திட நம்மில் கர்த்தருண்டல்லோ என் உள்ளே நதிகளோடுதே அது ஜீவனுள்ள தண்ணீராகுமே என்னுள்ளே நதிகளோடுதே அது ஜீவனுள்ள தண்ணீராகுமே என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லை என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லை மேகஸ்தம்பமாய் பகலில் நடத்திடும் அக்னி ஸ்தம்பமாய் இரவில் காத்திடும் பாலைவனத்திலும் பாதை காட்டிடும் பயங்கள் நேரிடா பாதுகாத்திடும் என் தேவன் அவர் நல்லவர் வாக்கு எனக்கு தந்தவர் சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லையே என் தேவன்
அவர் நல்லவர், வாக்கு எனக்கு தந்தவர், சொன்ன அவர் வார்த்தையை மாறுவதில்லை. இந்த வாலிப மகள் ரேவதி ஜெர்ஷாளுக்கு கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படி இந்த நாளில் அந்த மகளை அதிகமாய் தைரியப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். சிஸ்டரிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றினவர்கள் அதை கொடுத்துவிட கர்த்தர் அவர்கள் உள்ளத்திலே பேசும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். சிஸ்டரை மனமடிவாக்கின அந்த தரங்கட்ட அந்த நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்படி, இந்த வெப்பங்கள், இந்த மழை சில நேரங்கள் வருவது போல் இருப்பது, இதெல்லாம் நமக்கு எந்த சேதத்தையும் கொண்டு வராதபடி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் நல்லா தகப்பன அப்பா காணிக்கு போதுடைய பொறுப்புள்ள கரங்களை ஒப்புணத்தை நாங்களை விதித்திருக்கிறோம். அதன் பெருமலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்களாப்பா. தகப்பனே சொன்ன ஜப்பு ரிவானத்தினுடைய பொறுப்புள்ள கரங்களை ஒப்புடுக்கிறோம்ப்பா. நீர் கேட்டிருக்கு, அதுக்கு வாக்கிய பண்ணுங்களாப்பா. எல்லாத்தையும் துதிக்க நம்ம அமைத்து ஒரு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் தெரிவித்து நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாமெல்லாம் அப்படியே உட்காருவோம். தொடர்ந்து இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்வாராக. அதே போல இந்த நேரலையிலே பார்க்க போகிறதான உங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்தம் இந்த நாளில் பார்க்க போகிறதில்ல. இந்த மாதத்திற்குரியதான வாக்குத்தத்தத்தை பார்த்து அதன் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பாஸ்டர் இம்மானுவேல் டேவிட் அவர்கள் வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்மை அழைத்து வந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காணொளியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விசுவாசிக்கிறேன், இதை பதிவு பண்ணி வைப்பதனால பின்பாக நாம் காணும்போதோ இல்லை நமக்கு பின்பாக அடுத்த சந்ததிகள் பார்க்கும்போதோ இந்த வேத வசனமும் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு அது வழிவாசலாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதன்படி செய்யக்கூடியவர். இந்த நாள்லையும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகளாகட்டும் இல்லை பெரியவர்களாகட்டும். அவர்களுக்கு சில காரியங்களை நம்ம கொடுக்குறோம். ஒரு உணவுப் பொருட்களையோ சில உபகரணமான காரியங்களையோ நம்ம கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளோ இல்லை அந்த நபர்களோ தொடர்ந்து அதை வீண் செய்கிறாங்க. அதை சரியாய் அவர்கள் பயன்படுத்தாத பொழுது அவர்களுக்கு கொடுக்குற அந்த காரியத்தை நிறுத்தி விடுவோம். தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு இருக்க மாட்டோம். ஏன்னா கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க நம்ம ஒரு சாப்பாட்டு காரியத்தை எடுத்துப்போம். ஒருவருக்கு தொடர்ந்து சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க அந்த சாப்பாடை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அதை கொட்டிடுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து சாப்பாடை கொடுப்போமா? நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் யோசித்து பார்ப்போம், எத்தனை முறை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வேத வார்த்தையை செய்யாமல், அதை விசுவாசிக்காமல் நம்ம எத்தனை முறை நடந்திருக்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட கர்த்தர் நமக்கு நேராக தூவ வேண்டிய வேத வசனத்தை தூவதை அவர் நிறுத்தவே இல்லை. வேதம் அப்படிதான் வாசிக்கிறோம். விதையானது வேத வசனத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். இது நல்ல நிலம், இது கெட்ட நிலம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இது கற்பாறை நிலம், இங்க விதைய போட்டா என்ன ஆயிரும், இது 30 தான் வரும், இல்ல அது கூட வராது. இங்க விதைய போடுவதற்கு பதிலாக பேசாம நல்ல நிலத்துல போட்டா அது எவ்வளவு கொடுக்கும், 100 கொடுக்குமே. எதுக்கு இந்த கற்பாறையில இந்த விதையை போடணும் என்று சொல்லி அவர் ஒருபோதும் மனிதர்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. அப்படி புறக்கணிக்காதனால தான் ஒருவேளை 100% இல்லாவிட்டாலும்
நம்முடைய விசுவாசம் நம்முடைய பரிசுத்தத்திற்கு தக்கதாக ஜீவனையும் பலனையும் ஆஸ்திகளையும் எல்லாவற்றையும் 30 60 நம்முடைய தகுதிக்கேற்றாற்போல் நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். காரணம், தேவன் பாரபட்சம் இல்லாதபடி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் அவர் மழையை பெய்ய பண்ணக்கூடியவர். அப்போ வேத வசனத்தை அவர் தூவதை நிறுத்துவதே இல்லை. நல்ல நிலமாக நம்மை மாற்றி அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கு. அப்போ இந்த நாள்லையும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வோம், அதை தியானிப்போம். ஒரு வாசிங்க, ரோமர் 2வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாம். திரும்ப ஒரு முறை வாசிங்க. திரும்பவும் வாசிங்க. திரும்பவும் வாசிங்க. சரி, இந்த வேத வசனத்தை பார்க்க வேண்டாம். இந்த வேத வசனத்தை என்ன கருத்து தெரிஞ்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு லைன்ல நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு பலன் கொடுப்பார். சரி, இப்ப அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிப்பார் என்று போடப்படலை. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன். ரெண்டுத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிப்பார் என்று சொல்லுவதற்கும் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் புரிகிறது போல ஒரு காரியத்தை நான் விலைக்கு சொல்றேன். இப்போ வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், நானும் தகப்பனாரும் இருக்கிறோம். அவர் ஊழியம் செய்வதனால, அவர் கர்த்தருக்காக காரியங்கள் செய்வதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் குடும்பத்திற்கு கொடுக்கப்படுவது அல்ல. அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி அவர் செய்தால் ஆசீர்வாதம் யாருக்கு தான்? அவருக்கு தான். நான் தேவன் இடத்துல கேட்க முடியாது, எங்கள் அப்பா அவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போகிறாரு, எங்கள் அப்பா இதை செய்கிறாரு, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல என்று சொல்லி நான் கேட்க முடியாது. அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கிரியை நான் செய்ய வேண்டும். குடும்பத்தில் நீங்கள் 4 நபராக இருக்கலாம், 5 நபராக இருக்கலாம். பெற்றோர் சரியாக இருப்பதனால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வந்து விடாது. பிள்ளைகள் சரியாக இருப்பதனால பெற்றோருக்கு ஆசீர்வாதம் வந்து விடாது. கணவன் மட்டும் சபைக்கு போறாரு, அதனால மனைவிக்கு ஆசீர்வாதம் வராது. மனைவி மட்டும் ஜெபங்கள்ல இருக்காங்க, கர்த்தருக்காக இருக்காங்கன்னா கணவனுக்கு ஆசீர்வாதம் வராது. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு இருக்கும். அது தேவன் கொடுக்காமல் விடுவதில்லை. ஒரு தனி மனிதனுக்காக அவன் குடும்பத்தையோ அவன் சந்ததியோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு நிரந்தர நித்தியமான நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நினைக்க வேண்டும் என்றால் தெளிவாய் சொல்லுகிறது. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். சரி, அடுத்த காரியம் வாசி. அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், நான் என்ன செய்கிறேனோ அதற்கு பலன் யாருக்கு தான் வரும்? எனக்கு தான் வரும். மற்றவர்களுக்கு என்னுடைய சார்பில் மற்றவர்களுக்கு கிடைக்க போவதல்ல. முதல் காரியம். 2வது காரியம் வாசிக்கும் போது அவனுக்கு பலன் அளிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறோம், பதில் அளிப்பார் என்று போடப்படலை. 2த்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. பதில் அளிப்பது என்பது வேறு, பலன் அளிப்பது என்பது வேறு. பதில் என்றால் ஒரு ரிப்ளை கொடுப்பது, ஒரு ஆன்சர் கொடுப்பது. பலன் என்றால் ஒரு ரிவார்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சபை இருக்கிறது, இந்த சபையை சுத்தம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் சுத்தம் செய்யுங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ எல்லாரும் நீங்கள் சபையை சுத்தம் செய்கிறீங்க, இப்போ என்னிடத்துல வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த சபையை சுத்தம் செய்ததற்காக நான் பதில் அளிக்கிறேன் என்றால் நான் நன்றின்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தையில் சொல்லி அனுப்பலாம். அது ஒரு வேளை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சில நேரத்தில் என்ன செய்யலாம்? சரி, நீங்கள் சபையை சுத்தம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் பின்பாக ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லலாம். இப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டது, ஆனால் அதனால பலன் உங்களுக்கு
அல்ல. ஆனால் பலன் கொடுப்பது என்றால் என்ன? சரி, நம்ம எல்லாம் சபையை சுத்தம் பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு ஆகாரத்தை வாங்கிட்டு வாங்க, இல்லை ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க, ஏதோ ஒரு சின்ன காரியங்கள், இதுதான் பலன் என்பது. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய செயலுக்கு தக்கதாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். நான் ஒரு காரியத்தை கர்த்தருக்கு என்று செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். 2 காரியம் இருக்கு. செய்கை என்று சொல்லும் பொழுது நல்ல செய்கையும் இருக்கு, கெட்ட செய்கையும் இருக்கு. நம்ம நல்லது மட்டும் யோசிச்சுட்டு இருப்போம், அப்போ நான் நல்லது செஞ்சால் ஆண்டவர் நல்லது கொடுப்பாருன்னு சொல்லி திருப்பி வச்சிருப்போம். ஒருவேளை கெட்டது செஞ்சா அதற்குரிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் சொல்லதை செய்யக்கூடியவர். அதில் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை விதமான மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைய தியானித்திருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வார். வேதத்தில் எல்லா பகுதியும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். செய்யாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது எப்பொழுது நடக்கும்? அந்த வசனத்தினுடைய துவக்கம், நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருவன். அது வாசிங்க, நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நிச்சயமா முடிவுண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்றால் அதற்கு மேல என்ன கொடுத்திருக்கிறார்? நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்துட்டு மற்ற 5 நாட்களும் மனப்போல இருந்து விட்டால் நாம் விரும்புகிற காரியம் நடக்காது. இது போல வேதத்துல எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு காரியத்தை முன்பாக வைத்திருக்கிறார். எல்லா மாதத்தை தியானிக்கும் பொழுதும் எல்லா பகுதியிலும் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தை கொடுப்பார்னு பார்த்துருக்கிறோம். கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், கால்கள் சிக்கி கொள்ளாதபடி பார்ப்பார் என்று எல்லா மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு செய்ய போவதை பார்த்தோம். ஆனால் இந்த மாதத்துல நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான சாவி அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துட்டார். கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துட்டார். உனக்கு தேவையானதை நீயே தீர்மானித்துக்கொள். என்னால் உன்னுடைய செய்கைக்கு தக்கதாக, கிரியைக்கு தக்கதாக உனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த மாதத்துல நன்மையான காரியங்களை செய்தோம் என்றால் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத தவறான காரியங்களை செய்தோம் என்றால் அதற்குரிய பலனையும் பெற்றுக்கொள்வோம். நான் சொல்வது போல மனிதர்கள் பலன் அளிப்பதற்கும் கர்த்தர் பலன் அளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாதம் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு சம்பளம் என்னைக்கு தான் கொடுக்குறாங்க? மாச கடைசியில் தான் கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தின்படி என்ன சொல்கிறாங்க? வேலைக்காரனுடைய கூலியை பொழுது சாய்வதற்குள்ள அவனுக்கு கொடுத்துட வேணும். அப்போ கர்த்தருடைய கணக்கின்படி நம்ம செய்கிறதான செயலுக்குரிய பலனை கர்த்தர் என்னைக்கு கொடுப்பார்? அன்றைக்கு அவர் கொடுக்கக்கூடியவர். நான் சொல்ல போல இது நாள் வரைக்கும் ஒருவேளை வேதத்தை தியானிக்காம இருந்திருப்போம். நான் முன்பு கர்த்தருக்கு செய்தேன், அதனால கர்த்தர் என்னை இப்ப ஆசீர்வதிக்கிறார். இல்லை சில நேரம் இப்படி யோசிப்போம், நான் முன்பு சில தவறான காரியம் செய்தேன், அதனுடைய தண்டனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிப்போம். நான் சொல்கிறேன், செய்த தவறான காரியங்கள், நம்ம செய்ததான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நினைவு கூறுகிறவர் அல்ல. ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. வேதத்தில் இந்த கிருபை குறித்து வாக்கு தத்தத்தில் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை வரும் என்றால் என்ன நடக்கும் என்று அது வேற சப்ஜெக்ட். நான் ஒரு லைனில் சொல்லணும்னா, நம்முடைய அக்கிரமம், மீறுதல், பாவங்கள் எல்லாம் அவருடைய கிருபை நம்மை விட்டு அகற்றிவிடும். அப்போ இன்றைய நாள் காலையில் என்னுடைய கர்த்தாவே உங்களுக்கு புதிய கிருபையை தாருங்கள் என்றால், இதுவரைக்கும் என்னோட இருந்த அக்கிரமங்கள், பாவம், மீறுதல் எல்லாம் அது முடிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் அது தொடர்வதல்ல. நம்ம தான் சில நேரம் என்ன யோசிப்போம், சில காரியங்கள் நடக்காத பொழுது, கிடைக்காத பொழுது, ஒருவேளை அப்போ நான் அந்த தவறு செஞ்சனால ஒருவேளை ஆண்டவர் இப்படி தண்டிக்கிறாரோ, இதனால எனக்கு நடக்காமல் இருக்கோ, அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுருவோம். நான் சொன்னது போல இந்த நாளில்
கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் புது மனிதனாக மாற்றட்டும், ஞானத்துல தேற்றட்டும். இதில் பார்த்தது போல நம்முடைய செயலுக்கு தக்கதாக அவர் பலனை கொடுப்பார். நல்ல செயலாக இருந்தால் நல்ல பலன், கெட்டதாக இருந்தால் கெட்ட பலன். அந்த பலனை அவர் எப்பொழுது கொடுப்பார்? அவருடைய குணத்தின்படி. ஏன்னா கர்த்தருடைய குணம் அதுதான். நீ ஒரு வேலை செஞ்சனா அந்த வேலைக்குரிய கூலியை நான் என்னை கொடுத்துருவேன், பொழுது சாய்வதற்குள்ள நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்ப தீர்மானிப்போம், இன்றைய நாள்ல இருந்து, இன்றைக்கு ஆலயத்திற்காக வந்திருக்கிறோம், கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய பலனை கர்த்தர் என்னைக்கு கொடுத்துருவார்? இன்றைய நாள் பொழுது சாய்வதற்குள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். இந்த நாள் கணக்கு முடிஞ்சிருச்சு. நாளைய தினத்திற்கு எனக்கு பலன் வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? நாளைய தினத்திற்கு கர்த்தருக்கென்று என்னுடைய கிரியையை நான் செய்ய வேண்டும். ஒன்றுமே கிரியை செய்யவில்லை என்றால் பலன் ஒன்றுமே இருக்காது. போனோம், நான் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேனே, ஜெபிச்சனே, காணிக்க கொடுத்தனே, ஏன் ஒன்றுமே நடக்கலைன்னா அந்த நாளுக்கான பலனை கர்த்தர் அன்னன்னைக்கு கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் பலன் வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியை கர்த்தருக்கென்று இருக்க வேண்டும். நான் சொன்னது போல வேதத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். ஏன்னா ஒரு வருஷம் வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகத்தை வாசிங்க. தானியேல் 3வது அதிகாரத்தை வாசிங்க. 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. தானியேல், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். போதும். அப்ப இதுல பார்க்கிறோம், தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் தப்புவிக்க கூடியவர். நாங்கள் அப்ப நம்ம ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு காரியத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அந்த காரியத்துல சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான். இது போலதான் வேதத்துல எல்லாம். ஏன்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதே தானியேல்ல 6வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்ப வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஒரு காரியத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் என்னுடைய செயல் என்னவா இருக்கணும்? அங்க கர்த்தரை ஆராதிப்பதா இருக்கணும். அதுதான் தொடர்ந்து 20வது வசனத்திலும் வாசிக்கிறோம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்றான். கேட்டான். தானியேல், சிங்கங்கள் என்னை வாசிக்கிறோம், சிங்கங்கள் என்னை கொலை செய்யாத படிக்கு என்று போடப்படலை. சிங்கங்கள் என்னை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சிங்க கெபில போட்டுட்டாங்க, சிங்கம் கையை மட்டும் கடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சுங்க, கையோட போச்சு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அந்த நிலைமை இல்லை. சேதப்படுத்தாதபடி, சேதம்னா ஒரு சின்ன கீறல் கூட விழாதுவது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னது போல வேதத்தை உட்கார்ந்து யோசிக்கும் போது யோசிக்கிறப்போ தானியேலை போடுறாங்க, யோசித்து பார்ப்போம். சிங்கம் ஒரே ஒரு கடியை மட்டும் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அவனுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது, ஒரு கடி தானே, பரவாயில்ல அப்படின்ற நிலைமையில இருக்கலாம். ஆனா தெளிவாய் சொல்லுகிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எப்படி தப்புவிப்பார்? சிறு சேதம் கூட இல்லாதபடி தப்புவிக்க கூடியவர். அதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். நமக்கு விரோதமாக மனிதர்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் தேவன் சிங்கங்களின் கெபியில போடாமலேயே காத்திருக்க கூடாதா? அவரால் முடியும். ஆனால் அதுல போட்டு காப்பதில் தான் என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை ஏன் எனக்கு வந்தது? இந்த கவலை ஏன் எனக்கு? இந்த கண்ணீர் ஏன் எனக்கு? இந்த சோதனை ஏன் எனக்கு? இது நடக்காமலே இருந்திருக்கூடாதா? இல்லை, அது நடக்கட்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராய் இருக்கும் ஆயுதம் என்று சொல்லப்படலை. இருக்குன்னா ஏற்கனவே ஏதோ ஒன்று இருக்கு, அது வருது. இது உருவாக்கப்படும்னா புதுசா ஒன்று செய்யறாங்க. நான் சொல்றேன், பெரிய பெரிய ஆளுங்க நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வரட்டும்,
பெரிய பெரிய பிரச்சனை நமக்கு நேராக உருவாகட்டும். ஏன்னா அப்பதான் அதை விட பெரியவர் எனக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறான்னு அவங்க தெரிந்து கொள்வாங்க. எவ்வளவு வேணா நீங்க உருவாக்குங்க, எல்லாவற்றையும் வாய்க்காமல் போக பண்ணுவது யார்? கர்த்தர். நம்முடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், வருமான குறைவா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், ஏதோ ஒரு எதுல இருந்தாலும் ஒரு காரியத்திலிருந்து நான் விடுவிக்க வேண்டும், தப்புவிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இடைவிடாமல் கர்த்தரை ஆராதனை செய்வது. நான் சொன்னது போல அன்றன்றைக்குரிய காரியத்தை கர்த்தர் அன்றன்றைக்கு கொடுத்துவார். இன்னைக்கு நான் எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாது, ஏன்னா சுமூகமா நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நான் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். காலை மாலை சாயங்காலம் 3 வேளையும், 3 வேளை ஜெபிப்பதில் வேதத்தில் வாசிக்கிறோம். 3 வேளையும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அதுதான் இருக்கு. அதை நான் வேற ஒரு நாள் பார்க்கிறேன். அப்போ நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய கிரியை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்றால் நமக்கு தெரிந்தது ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்கு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம் என்றால் வந்து நின்று பாடல் பாடுவதோ ஜெபிப்பதோ இது மட்டும் அல்ல. தெளிவாய் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. இன்னைக்கு இந்த சரீரத்தை குறித்து நமக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும். நான் வேற ஒரு நாள் வரும்போது நான் தனியாக இந்த உடையை குறித்து, முடி எப்படி வெட்ட வேண்டும், என்ன உடை போட வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் ஆதாரத்தை குறித்து நான் சில காரியங்களை பேசுகிறேன். இன்றைக்கு அது வேற இதில் போயிடும். அப்போ இதில் பார்க்குறோம், நம்முடைய சரீரத்தை எல்லாம் சொல்லுவாங்க என் மனசை ஆண்டவருக்கு தெரியும், மனசை கொடுத்துட்டேன். இல்லை, இந்த சரீரம் கர்த்தருக்கு ஜீவ பலியா. நான் எங்கே போய் நிற்கணும், யார் பக்கத்தில் நிற்கணும், யார் இடத்துல என்ன பேசணும், யார் பேசுவதை நான் கேட்கணும். ஏன்னா இந்த சரீரம் யாருடையது? தேவனுடையது. ஒருத்தவங்க என்கிட்ட பேசுகிறாங்கன்னா, பிரியமில்லாத காரியங்களை பேசினா அந்த இடத்துலேருந்து நான் என்ன செய்யணும்? விலகணும். ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை அது துக்கப்படுத்தும், அது அவமானப்படுத்தும். அதுக்கு நான் ஈடுபடக்கூடாது. சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய அலங்காரமாகட்டும், நான் உட்கொள்ளுகிற காரியமாகட்டும், என்னுடைய பார்வை, என் காது எதை கேட்குது, எல்லாவற்றையும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இப்படி நம்மை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எதிலையும் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை தப்புவிப்பார். நீங்க வேணா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுவதற்கு காரணம் நம்ம சரீரமோ, நம்முடைய அலங்காரமோ, நம்முடைய தோற்றமோ, இதுல ஏதோ ஒன்றுதான் காரணமா இருக்கும். இதுதான் அந்த பேஸா இருக்கும் விழுவதற்கு. நம்ம பார்க்கிற தோற்றமாகட்டும், இல்லை நம்ம கண்களால் பார்க்கிற காரியமாகட்டும், ஏதோ இதனாலதான் விழப்பட்டு போகிறோம். இதுதான் சொல்லுகிறார், உன் சரீரத்தை முழுவதுமா நீ அர்ப்பணம் பண்ணிரு. இதுதான் ஆராதனை. எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஆராதனையை இடைவிடாமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்க போனாலும் என்ன செய்யலாம்? கர்த்தாவே எனக்கு அர்ப்பணிக்கிறேன். இப்படி வேதத்துல ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலனை வேதத்துல தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் வாசிக்கிறோம், அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனை கொடுக்கிறார். இப்படி வேதத்துல நிறைய நல்ல காரியங்களும் இருக்கு, கெட்ட கிரியைகளும் இருக்கு. சரி, இப்ப இந்த கெட்ட கிரியைகளை பத்தி பேச விரும்பவில்லை. நல்ல கிரியைகளும் நிறைய காரியம் இருக்கு. ஒவ்வொன்றாக நம்ம எடுத்துக்கொண்டே போனா போய்கொண்டே இருக்கும். ஒரு காரியம் இன்னைக்கு யோசித்தேன், நல்ல கிரியை செய்ய விடாதபடி நம்மை தடை செய்யக்கூடிய காரியம் எது? நல்ல கிரியைனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை குறித்து நம்ம தியானிப்போம். கெட்டதும் நமக்கு தெரியும். நம்ம யாரும் கெட்டதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அல்ல, நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நல்ல கிரியை செய்ய விடாதபடி என்னை வழிமாற்றுவது, எனக்கு தடை செய்வது எது? இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது கெட்ட காரியங்கள் செய்ய விடாமல் நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். சில காரியங்களை தியானிப்போம், அந்த காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் யோசிப்போம், ஓ இந்த காரியத்தை இப்போ நான் செஞ்சேன்னா என் கிரியை கெட்டதாக மாறிடும்.
நல்ல கிரியை செய்ய முடியாது என்று உணர்த்தப்படுவோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனத்தை வாசிக்கலாம். உண்டாகி நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தரை தான் வாசிக்கிறோம். இங்க பார்த்தோம், உன் கிரியைக்கு தக்கதான அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுப்பார். தேவனும் ஆதி ஆகமத்திலே சொல்றாரு, நீ நல்லது செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அவர் அறிவுறுத்தார், நீ நல்லது செய். நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒருவேளை கோபம் உள்ளவர், பட்சிக்கிறவர், ஊசாவை அடித்தாரே, இப்படிலாம் நம்ம ரொம்ப கடினமா இருந்தாருன்னு யோசிப்போம். ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கும் போது தான் செய்யும், கர்த்தர் மிகவும் மன உருக்கமும் இரக்கமும் நிறைந்தவர். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த ஊசாவின் சம்பவத்திலேயே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படி தான் தூக்கி கொண்டு வரணும்? சுமந்து கொண்டு தான் வரணும். ஆனால் இவர்கள் அதை ரதத்தில் வைத்தார்கள். கர்த்தர் உண்மையிலேயே கோபப்படுகிறவராக இருந்தா யாரெல்லாம் ரதத்தில் ஏற்றணும்னு திட்டம் வச்சாங்களோ அந்த 30,000 பேரையும், அங்கிருந்த ஜனங்களையும், தாவீதையும் எல்லாரையும் ஒரே நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கலாம்? அடித்து போட்டிருக்கலாம். என் வார்த்தையை மீறிட்டீங்களே, நான் தூக்க சொன்னா எதுக்கு ரதத்தில் வைக்கிறீங்கன்னு. அவர் அப்படி செய்யலை. அதுதான் அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். இங்க வாசிக்கும் பொழுது அதுதான், இவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை? இதை நிறைய முறை தியானித்திருக்கோம். திரும்ப வேணா வாசிக்கலாம். எபேசியர் எழுதின புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் என்ன சொன்ன? எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பல வாசிக்கிறோம், காயின் பலி செலுத்தினவனுக்கு அவனுக்கு என்ன இல்லாமல் இருந்தது? விசுவாசம் இல்லாமல் இருந்தது. கடமைக்காக செய்கிறவன், ஒருவேளை பெற்றோர் சொல்லி இருக்கலாம், இல்லை பெருமைக்காக பண்ணியிருக்கலாம். ஏன் அவனே என் சகோதரன், அவனே இவ்வளோ பண்ணும் போது நான் பண்ண முடியாதா? அவன் ஆடு எடுத்துட்டு வந்தா நான் எவ்வளோ விளைச்சல் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன், இதற்காக பண்ணியிருக்கலாம். என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அவன் இடத்துல விசுவாசம் இல்லை. கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் இதை அங்கீகரிப்பார். அந்த விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாது போனதுனால இவனுடைய பலியை கர்த்தர் இவனையும் அங்கீகரிக்கல, இவனுடைய பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் காயினையும் அவன் பலியையும் அவர் அங்கீகரிக்கல, அவர் ஒதுக்கிறார். இப்போ ஒதுக்கி விட்டதுனால இவனுக்கு கோபம் வர ஆரம்பிக்கிறது, இவனுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது. தேவன் நீ எப்படியோ போ, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவனை அப்படியே விடலை. மனம் உடைந்து போனவனை, வெறுத்து போனவனை இவன் இப்படியே விட்டா இவன் கெட்டு போயிடுவான், இவன் சரியா போக மாட்டான் என்று சொல்லி அவராக என்ன கேட்கிறார்? உன் முக நாடிய வேறுபட்டது. இல்லையா? கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர்ல. இவன் கர்த்தருக்கு விரோதமா பேசல, இவன் கர்த்தருக்கு விரோதமா புலம்பல, இவன் சத்தம் போடல, இவன் முகநாடி வேறுபட்டா அப்போ கர்த்தர் முகத்தை வைத்தே தெரிஞ்சுக்கிறாரு நம்ம என்ன மனநிலைமையில இருக்கிறோம் என்பது. சில நேரம் நம்ம யோசிப்போம், என் துக்கத்தை யார்கிட்ட சொல்லன்னு தெரியல, என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்லன்னு தெரியல, எப்படி புலம்பன்னு தெரியல, என்ன செய்வோன்னு தெரியல, இதெல்லாம் யோசிப்போம். நான் சொல்றேன், நம்முடைய முகம் சோகமா மாறினாலே கர்த்தருக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர்
அறிந்து கொள்வார். இங்கே அதெல்லாம் வாசிக்கணும். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? உன் முகம் ஏன்பா மாறிச்சு? அவர் அக்கறையாக வந்து கேட்குறார், உன் முகம் ஏன் மாறுபட்டுச்சு? ஏன் இப்படி மாறிட்ட? ஏன் இப்படி கோபமாக இருக்க? தொடர்ந்து வாசிக்கிறோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை. அப்ப தெளிவா சொல்லுகிறார், இதற்கு முன்பாக நீ எதிர்பார்த்த நன்மை உனக்கு நடக்கல. அந்த நன்மை நடக்காதனால நீ ஒரு துக்கத்திலையும் ஒரு கோபத்திலையும் ஒரு விரக்தியிலையும் இருக்க. அப்ப தேவன் இங்க ஒரு வழியும் சொல்லுகிறார், நீ நினைச்ச காரியம் நடக்க வேண்டும் என்றால் உன் கிரிய நல்லதா இருக்கணும். அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த இடத்துல. நீ எப்படியோ போன விடல, அவராக முன் வந்து சொல்லுகிறார். இவன் போய் கர்த்தர் இடத்துல கேட்டானா, ஏன் என் காணிக்கை நீங்க அங்கீகரிக்கலன்னு, ஏன் எனக்கு இந்த நன்மை நடக்கலன்னு அவன் கேட்கல. அவன் கண்டுக்கவே இல்லை. நான் ஒன்று செய்யறேன், ஏத்துக்கல, போங்கன்னு விட்டுட்டான். தேவனும் விட்டுருக்கலாம், நீ உனக்கு அவ்வளோ இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும் போ அப்படின்னு. அவர் அப்படி விடல, தேடி வந்து வார்த்தையை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கும் அதே சூழ்நிலையில அமர்ந்திருக்கிற நமக்கும் அதே நிலைமையில தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நம்மளும் சில காரியத்தில் இருக்கிறோம் இல்லையா, நம்ம எதிர்பார்க்கின்ற காரியம் கிடைக்காம போயிருச்சு. இதனால ஒரு விரக்தி இருக்கு நமக்கு. முகம் நாடி, ஒருவேளை நமக்கு கோபமா முகம் மாறாமல் இருக்கலாம், ஆனா நம்முடைய முகம் துக்கமாய் மாறி போயிருக்கும். நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்த்ததுனால தான் இந்த நாளை இந்த வேத வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட கொடுக்கிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? மேன்மை வர வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதான் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனை கொடுப்பார். உனக்கு என்ன தேவை? நீ நல்ல செய்ய, நான் பலனை கொடுத்துறேன். என்ன நீ குறைய சொல்ல வேண்டாம். செய்ய வேண்டியது யாருடைய கருத்துல இருக்கு? நம்ம கருத்துல, நம்ம ஒவ்வொருத்தருடைய கருத்துல இருக்கு. இங்க இதை இவர் சொல்லுகிறார். அப்ப முதல்ல இவன் இடத்துல இவன் நன்மை செய்யாமல் போனதுக்கு காரணம், இவன் இடத்துல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இல்லை? நான் நன்மை செஞ்சா நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு நடக்கும் என்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லை. அந்த விசுவாசம் இருந்திருந்தா அவன் நன்மை செய்து கர்த்தருக்கு திரும்பவும் வந்து அவன் பலி செலுத்தி இருப்பான். அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. எனக்கு நடக்காம போயிருச்சுல்ல, அந்த கோபம் மட்டும்தான் இருக்கு, அந்த வேதனை மட்டும்தான் இருக்கு. இன்றைக்கு நான் சொல்றேன், குடும்பத்திலே ஆகட்டும், ஊழியங்கள் ஆகட்டும், ஒரு காரியம் நடக்கல, ஒரு காரியம் கிடைக்கல என்றால் அதனால விரக்தியோ கோபமோ முகநாடியோ வேறுபட்டது என்றால் உங்கள் ஆசீர்வாதத்திற்கான முற்றுப்புள்ளி நீங்க தான் வைக்கிறீங்க. அது வேற யாரும் இல்லை, ஒருத்தரும் வைப்பது தான். நடக்கலை என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா கர்த்தர் எந்த காரியத்துமே இதோட முடிந்து போயிருச்சு என்று அவர் விடுகிறவர் அல்ல. விசுவாசம் இல்லை என்றால், ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடக்குது, நீ விரும்புகிற மாதிரியே உனக்கு நடக்கட்டும். நடக்கலை, இனிமேட்டு எங்கே நடக்க போ பார்த்துக்கலாம். ஒரு விரக்தியில கர்த்தரை விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு விலகி, நற்குணங்களை விட்டு விலகி போனா பிரச்சனை நமக்கு தான். தவறி போயிட்டோம், கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், நம்மை சிந்தித்து மீண்டும் வரணும். இவனை யோசிக்கல, சரி ஒரு முறை போயிருச்சு, அடுத்து திரும்ப நம்ம ஜெபிப்போம், கர்த்தர்கிட்ட போவோம், அந்த எண்ணம் இல்லை. முதல்ல நல்லது நடக்கும் என்கிற விசுவாசம் இவனுக்கு இல்லை. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலையும் சில காரியங்கள் நடக்காது என்று சொல்லி விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலன் நடக்காம தான் இருக்கும். என்றைக்கு கர்த்தர் நடத்துவார் என்று கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த விசுவாசத்திற்கு அவர் கிரியை கொடுக்குவார். அப்போ முதல் காரியம், இவன் நன்மை செய்யாமல் போனதற்கு இவனிடத்துல விசுவாசம் இல்லை. நல்லது நடக்கும், கர்த்தர் செய்வார் என்று விசுவாசம் இல்லை. இழந்ததையே தான் நினைச்சிட்டு இருந்தான். கர்த்தர் புதியதை உருவாக்குவார் என்கிற விசுவாசம் அவன் இடத்துல இல்லை. இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. மிகவும் எரிச்சல் உண்டாகி, அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இவன் மிகவும் எரிச்சல் படக்கூடியவன், கோபப்படக்கூடியவன். இந்த கோபத்தினால நான் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை நம்மளால சாதிக்கவே முடியாது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் கோபப்பட்டதான ஒரே காரியம், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து தான் அவருக்கு கோபம் வந்தது. அவர் மூஞ்சில காரி துப்புனாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, அவருக்கு துரோகம் செய்தாங்க, அவரை ஏமாற்றினாங்க. அதற்கெல்லாம் அவர் கோபப்படலை. அவர் கோபப்பட்டதான காரியம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வீட்டை குறித்து தான் இருந்தது.
கோபப்படுவது தவறல்ல. ஆனால் எந்த காரியத்துக்கு கோபப்படுகிறோம், எந்த அளவுக்கு கோபப்படுகிறோம் என்கிற ஒரு வரமுறை இருக்க வேண்டும். இந்த கோபம் வந்ததுனால தான் இவனுக்கு நன்மை செய்கிற எண்ணம் இவனுக்கு வராமல் போயிடுச்சு. அப்ப இந்த மாதத்துல இன்றைய தினத்திலிருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், இல்லை தனியாக வீட்டில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் ஒரு இழப்பு நடக்கும் பொழுது, ஒரு காரியம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது, ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது அதனால என்ன வந்துடவே கூடாது, நமக்கு கோபம் வந்துடவே கூடாது. இந்த கோபம் வந்ததுனால தான் இவனுக்கு ஒரு பெரிய இழப்பு. இங்க கர்த்தர் சொன்ன நன்மையை யோசிக்காம விட்டுட்டான். நீ நன்மை செஞ்சா மேன்மை இருக்கே, நன்மை செய்வோன்றதை விட்டுட்டு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோபத்தை அவன் யார் மேல காமிச்சிட்டான்? இப்ப அவனுடைய சகோதரன் மேல காமிச்சிட்டான். அவனை கொலை செஞ்சு போட்டான் இந்த கோபத்துல. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிஞ்சுதான் தேவன் முன்பதாகவே வந்து என்ன சொல்லுகிறார், நல்ல வார்த்தை அனுப்புறார். நீ நல்லது செஞ்சா மேன்மை கிடைக்கும், இழந்து போனது குறித்து யோசிக்கவே யோசிக்காத, திரும்ப நான் உயர்த்துவேன். அதில் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறாரு, நீ அவனை ஆண்டு கொள்வென்றார். வேணா அந்த வசனத்தை வாசிங்களா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அதையும் தெளிவா சொல்ற. நன்மை செய்யறனா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ள. நீ நன்மை செய்தாக்கா நீ உயர்வா இருப்ப, இல்லைன்னா பாவம் தான் உன்னை பற்றி கொண்டு இருக்கும். தேவன் தெளிவாய் சொல்கிறார், இவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை. ஏன்? விசுவாசம் இல்லை. அடுத்த ஒரு காரியம் எரிச்சல். அந்த கோபம், அந்த எரிச்சல் மனசுக்குள்ளே இருக்கு. என்ன இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு அநேக நேரத்தில் சொந்த குடும்பத்தில் இந்த எரிச்சல் இருக்கும், வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல இருக்கும், படிக்கிற இடங்கள்ல இருக்கும். இதெல்லாம் வரும்போது யோசிக்கணும், எனக்கு இந்த காரியம் வந்துருச்சுன்னா நான் நன்மை என்னால் செய்ய முடியாம யோசித்து பார்ப்போம். நம்ம நல்லது செய்யாமல் போகிறதுக்கான காரியம் இந்த காரியம்தான். பிள்ளைகள் மேலே எரிச்சல் வரும், பெற்றோர் மேலே எரிச்சல் வரும், குடும்பத்தில் எரிச்சல் வரும், வெளியே எரிச்சல் வரும். இதெல்லாம் அப்புறப்படுத்துவோம். அடுத்த காரியத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. 5வது வசனத்தோட தொடர்ச்சி 6வது வசனத்தை வாசிங்க. ஓகே, போதும். தேவன் இவ்வளவு காரியத்தை இப்ப என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு அவனுக்கு. நீ நன்மை செய்தா மேன்மை இருக்கும், நன்மை செய்யாம இருந்தா பாவம் வாசப்படியிலே படுத்து. நல்லதையும் சொல்லிடுறாரு, நீ செய்யாம இருந்தா என்ன பிரச்சனையும் நடக்கும்னு சொல்லிடுறாரு. இப்ப இவனுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்கிறதான உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. விஷயம் தெரியாம இல்லை, தெரிஞ்சதுதான், ஆனால் அந்த உணர்வு இல்லை. சபையில் இவ்வளவு நாள் வருகிறோம், இவ்வளவு நாள் வேதத்தை பார்க்கிறோம், வேத வசனங்கள் தெரியாது என்று நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை அதிகாரம் தெரியாமல் இருக்கலாம், எந்த பகுதியில் இருக்கு என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சம்பவங்கள் நமக்கு நிச்சயமா நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம விலகி போவதற்கான, மாறி நடப்பதற்கான காரணம் என்ன? அநேக நேரங்களில் கர்த்தருடைய உணர்வு நமக்குள்ள இல்லாமல் போவதுதான். இது செஞ்சா பிரச்சனை ஆயிருமே, இது செய்யக்கூடாதே என்கிற சொல்லுகிற அந்த உணர்வு இல்லை. யோசித்து பார்க்க முடியும்ல, ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் இது செய்யக்கூடாதுன்னு இருதயத்தோடு பேசுவார், பேசாமலாம் இருக்கவே மாட்டார். கோபத்தில் வார்த்தைகள் விடும் போதாகட்டும், இல்லை கோபப்படும் போதாகட்டும், சூழ்நிலைகளாகட்டும், சில நேரம் செய்து முடித்த பின்பு உணர்த்தப்படுவோம். ஆனால் திரும்பவும் அதே காரியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். இங்கே அவன் அப்படிதான், இவன் உணர்வில்லாதவன். தொடர்ந்து வாசிக்கிற 8வது வசனத்தை. பேசினான், ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்தான். கொலை செய்யும் போது பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல வச்சு கொலை செஞ்சிருக்க முடியுமா? முடியாது. அப்ப தனியா என்ன செய்திருக்கணும், அடைத்து கொண்டு போயிருக்கணும். ஏதாவது பேசி சதி செய்யக்கூடியவன். இவன் ஒரு சதிகாரனா இருந்தான். எப்படி ஏமாற்றுறது, எப்படி நயவஞ்சகமா பேசி நமக்கு சாதகமா காரியத்தை மாற்றுவது. நான் சொல்றேன்,
நேர் வழியில் நடக்க கற்றுக்கொள்வோம், நேர் வழியில் செல்ல கற்றுக்கொள்வோம். அதனால குறைவுகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் அதைவிட 1000 மடங்கு பூர்த்தி செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். குறுக்கு வழியில் போய் ஏமாற்றி இவங்களோட இப்படி போனாதாங்க பிஸ்னஸ் பண்ண முடியும், இவங்களோட இப்படி இருந்தால் தாங்க வேலை ஸ்தலத்துலலாம் நிற்க முடியும், ஏதோ ஒரு காரியத்துக்கு இசைந்து போவோம்னா நினைக்கிற காரியம் கிடைக்கும். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் நன்மையாகவும் இருக்காது, நிரந்தர ஆசீர்வாதமாகவும் இருக்காது. இதான் வாசிக்கிறோம். இவன் சதிக்காரன். தொடர்ந்து வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க. இவன் கொலை செய்து போடுகிறான். இவனுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு கோபம். அவன் இருக்கவே கூடாது, அழிஞ்சிடணும்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடியவன் அவன் கொலைகாரன். தொடர்ந்து வாசிக்கிறோம் 9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் பொய் சொல்லக்கூடியவனா இருந்தான். இன்னைக்கு நம்ம சொல்றது போல எல்லா காரியத்திற்கும் எனக்கு ஒரு சின்ன பொய் வந்துடும். ஏதோ ஒன்றுத்திற்கு, ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் ஜபத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, இல்லை வேலை ஸ்தலத்தில் ஏதாவது ஒன்று ஏன் லேட்டாக வந்துட்டீங்க, எது கேட்டாலும் நம்ம வாயில் டக்குன்னு என்ன வந்துடும், ஏதோ ஒரு காரணங்களுக்காக பொய் வந்துடும். தேவன் அதை விரும்புகிறல்ல. சின்ன காரியம், ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற காரியம்தான் பெரியவர்கள் நமக்கும் இது முக்கியமானது. பொய் சொல்றான் தேவன் இடத்துல. பொய் அவர் விரும்புகிறல்ல, உண்மையை விரும்புகிறவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இல்லாத மனுஷன் ஒருவேளை ஆசீர்வாதம் பெறலாம், ஆனால் அது பரிபூர்ணமாய் இருப்பதல்ல. எல்லா விதத்திலும் உண்மையை பேசுவோம். தவறு செய்துட்டோன்னா செய்துட்டோம், மன்னிச்சுக்கோங்க, இதான் நடந்ததுன்னு உண்மையை பேச கற்றுக்கொள்வோம். இவன் உண்மையை பேசாத ஒருவன், பொய் பேசுறவன். ஏன் லேட்டா வர, எங்க போற அப்படின்னு கேட்டா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவோம், ஆனா சொல்லிட்டு போற இடம் வேற ஒரு இடம்னு சொல்லிட்டு போவோம். இப்படி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருப்போம் கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக. இவன் பொய் பேசினான். அடுத்த காரியம் வாசிக்கிறோம் தொடர்ந்து. நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். தொடர்ந்து கர்த்தர் நியாயாதிபதி. கர்த்தர் கேட்கிறாரு ஆபேலுக்காக அவர் ரத்தம் கூப்பிடுதுன்னு. இவன் தேவன் இடத்துல தர்க்கிக்க கூடியவனா இருந்தான். தர்க்கிக்கனா சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது. இந்த சுபாவம் நம்மிடத்துல இருக்குமானால் குடும்பத்திலேயாகட்டும், வேலை ஸ்தலையாகட்டும், வெளியாகட்டும், எங்க போனாலுமே நமக்கு பிரச்சனை தான். நிரந்தரமா இருக்கவே முடியாது. பிரச்சனை வந்துகிட்டே. தர்க்கிக்கிற சுபாவம் ஒரு காரியத்துல நினைவா இருக்கணும். நான் சொல்வது போல ஒரு இடத்துல வேலை பார்ப்பதுன்றது லகுவான காரியம் இல்லை. எந்த ஒரு இடத்துல வேலை செய்தாலும் நமக்கு விரோதமாக காரணமே இல்லாமல் ஆட்கள் எழும்புவாங்க. இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆயிரும், கோபம். முதல்ல சொன்னது போல இந்த கோபம் வர ஆரம்பிக்கும், தர்க்கிக்கிற குணம் வரும், சண்டை வரும், நீ பேசுறியா நான் பேச மாட்டேனான்னு வாக்குவாதங்கள் வரும். நம்ம நினைவில் வைக்க வேண்டியது, நான் அமைதியாக இருக்கிறேன், எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் அதை வாய்க்காமல் போக பண்ணுவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அடுத்த ஒரு காரியம், என்னை தொடுகிறான் என்றால் அவன் யாரை தொடுறான், கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுறான். கண்ணை கூட இல்லை, கண்ணின் மணியை தொடுறான். வேதத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது ஏழைகளின் கூக்குரலின் நிமித்தம் அவர்கள் ஏங்குகிற பாதுகாப்பில் அவர்களை வைக்க நான் எழுந்திருப்பேன். சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் எழுந்திருக்க கூடியவர். எப்ப நான் அமைதியா இருக்கேன், எனக்கு விரோதமாய் வருகிற பொழுது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் மேற்கொள்ள விடக்கூடாது என்று சொல்லி. எனக்கு விரோதமாய் வரும்பொழுது நானும் அவர்கள் இடத்துல சண்டைக்கு போய் நின்றா கர்த்தர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பார். நீ பாத்துக்கிறியா, சரி நீயே பாத்து. தர்க்கிக்கிற சுபாவம். நான் சொன்னது போல பிரசங்கிக்கிற எல்லா காரியமும், கற்றுக்கிற எல்லா காரியமும் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், சபையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பின்பு தான் வேலை ஸ்தலங்கள், வெளியிடங்கள் எல்லாம். அப்ப குடும்பத்துல வாக்குவாதம் பண்ணுகிற, சண்டை போடுகிற, தர்க்கிக்கிற சுபாவங்கள் இந்த நாளோடு என்ன செய்ய வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தெரியாத காரியங்களே உட்கார்ந்து பேசுவோம். இது இப்படி செய்யக்கூடாது, இது இப்படி செய்யணும், இது இப்படி பண்ணலாமா வேண்டாமா, இந்த பேச்சுகள் இருக்கணும் தவிர ஏன் இப்படி பண்ணா என்ன, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இது செய்ய மாட்டேங்கிறீங்க, அது ஏன் பண்ணக்கூடாது, இப்படி பேசி தர்க்கிக்கிற சுபாவம் வந்தது என்றால் நன்மை செய்யவும் முடியாது,
பலனை அடையவும் முடியாது. இவன் தர்க்கிக்கிற சுபாவம் உள்ளவன். இந்த காரியங்கள் வரைக்கும் போதும், இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வோம். இவன் நன்மை செய்ய விடாதபடி இவனை தடுத்த காரியங்கள் என்னென்ன? முதல்ல இவன் இடத்துல நல்லது நடக்கும், கர்த்தர் செய்வான்னு விசுவாசம் இருந்துதான் பின்மாட்டத்தில் போயிருக்கவே மாட்டான். கர்த்தரை பிடித்திருப்பான். நம்பிக்கை இழந்து போயிட்டான். இனி ஒரு முறை நடக்கலையா, இனிமேட்டு எனக்கு நடக்கவே நடக்காது என்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அப்படி அல்ல, இவன் இடத்துல விசுவாசம் இல்லை. அடுத்து இவன் கோபப்படக்கூடியவன், எரிச்சல் உண்டாக்குறவன். கோபம், இந்த சுபாவம் இருக்கவே கூடாது. 3, உணர்வில்லாத ஒரு மனுஷன். கர்த்தருடைய வசனத்தை குறித்து உணர்வு இல்லை, கர்த்தர் சொன்னதை செய்வார் என்கிற உணர்வு இல்லை. அடுத்து சதிகாரன், மற்றவங்களை ஏமாத்துவது, தான் எப்படி தப்பித்துக் கொள்வது, எப்படி மற்றவங்களை பிரச்சனை, இதையே மற்றவங்களுக்கு கெடுதல் உண்டாக்குற நிலைமை, சம்பந்தமே இல்லாம ஏமாத்துற நிலைமை, நம்பி ஏமாத்துறான் கூப்பிட்டு வந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை சதிகாரன். தொடர்ந்து இவன் பொய் சொல்லக்கூடியவன். அடுத்த காரியம் தர்க்கிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சது போல வாக்குவாதம் பண்ணுவது, எது பேசினாலும் எழுத்து பேசுறது, மாறி பேசுறது, ஒரு வெறுப்பு. நான் சொல்றதுதான் நடக்கணும், பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், வெயிட்லாம் பண்ண முடியாது, இப்பயே செய்யணும், நடக்கணும். தர்க்கிக்கிற சுபாவங்கள். ஒரு காரியத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிற உணர்வு இல்லை. இப்படிப்பட்ட இருக்கிற மனிதனுக்கு விரோதமாக யார் எழும்பினது? கர்த்தர் எழும்பினார். அவன் தலையில முத்திரப்பட்டான். எங்க போனாலும் நீ சபிக்கப்பட்டவனா இருப்பேன்னு அவனை ஓட விடுறார். அப்ப நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் ஓட விடுவார். நம்ம அமைதியா இருப்போம். இந்த சுபாவங்கள் நமக்குள்ளாக இருந்தால் கர்த்தர் நமக்கு எப்படிதான் இருப்பார்? இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்வார். ஏனால் உன் செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பேன். தெளிவா சொன்னார். நன்மை செய்தா மேன்மை, நன்மை செய்யாம இருந்தனா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். நீ வீட்டை விட்டு வெளியே போனாலே உனக்கு பிரச்சனை தான். வெளியே பிரச்சனை ஆயிட்டா வீட்டுல வந்தாலும் நிம்மதி இருக்காது. அப்ப நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். வேதத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் எழுதின புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 3:12 வேணா வாசிங்க. 1 யோவான் 3:12. காயினை போல இருக்க வேண்டாம், காணியினை போல இருக்க வேண்டாம் என்றால் எதெல்லாம் இதுக்குள்ள அடங்குது? விசுவாசம் இல்லாத சுபாவம், கோபப்படுற சுபாவம், பொய் சொல்றது, சண்டை போடுறது, தர்க்கிக்கிறது, சதி பண்ணுவது, மற்றவர்களுக்கு விரோதமாக யோசிப்பது, இதெல்லாம் இருக்க வேண்டாம். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதுதான் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21:27 வாசிங்க. நீதிமொழிகள் 21:27. துன்மார்க்கருடைய வழி பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலும் எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். அப்ப இவன் கெட்ட சிந்தனையில கொடுத்த போது கர்த்தர் அதை அருவருப்பா பார்க்கக்கூடியவர். அப்ப இந்த நாள்ல தேவன் தெளிவாய் சொன்ன வார்த்தை எடுத்துப்போம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? அப்ப தெளிவா சொல்ற, நீ மேன்மை வேணும்னா நன்மை செய். நீ கெட்டது செய்யன்னு சொல்லல, தெளிவாய் சொல்ற. நீ கெட்டதை செஞ்சா பாவம் வாசப்படியில இருக்குன்னு சொல்லல. நன்மை செய்யாதிருந்தாலே, நீ ஒருத்தருக்கு போய் கெட்டது செஞ்சாதான் நம்ம சொல்லுவோம், நான் யாருக்கு எந்த கெடுதலுமே செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி வருது? கர்த்தருக்குள்ளாக இருக்கிற நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டாம். நன்மை செய்யாமல் இருந்தாலே பாவம் வந்து வாசப்படியில படுத்துக்கணும். நான் யாரையும் கொள்ளடிக்கல, யாரையும் ஏமாத்தல, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் செய்யவே வேண்டாம். தெளிவாய் சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ கெட்டது செய்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்குன்னு அவர் சொல்லல. நன்மை செய்யாதிருந்தால், அப்ப தேவன் என்ன சொல்றார்? நீ நன்மை என்ன செய், செஞ்சு கொண்டே இரு, மேன்மை உனக்கு இருக்கும். இப்ப மாத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 2:6 எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 2வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாதுல. ரோமர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். எல்லாம் அந்த வேத வசனத்தின் மேல கைகளை வைப்போம். எல்லாம் அந்த வேத வசனத்தின் மேல கைகளை வைப்போம். கர்த்தாவே, அவன் அவனுடைய செயலுக்கு தக்கதாய் பலன் அளிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வேத வசனத்தை நான் நம்புறேன், இந்த வேத வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலிருந்து நான் நல்லது செய்கிறேன்.
ஒருவேளை நான் கெட்டது செய்திருந்தேனே ஆனால் அதனுடைய பாவம், அதனுடைய காரியம் என்னை சுமராதபடி நீங்க சிலுவையில அதெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க. அந்த சாபம் என்னை தொடரப்போவதல்ல. புதிய துவக்கத்தை நீர் கொடுக்கிறவங்க. உம்முடைய ஆலயத்திற்கு வந்து அதே பாவம் அதே சிந்தையோடு போகிறவர் அல்ல. நீர் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி புது மனிதனாய் தான் அனுப்ப போறீங்க. இந்த வாசல்ல காலை வைத்ததிலிருந்து இந்த வசனத்தை நான் யோசித்து கொண்டே இருப்பேன். நன்மை செய்தால் பலன் இல்லையோ, மேன்மை இல்லையோ, என் செயலுக்கேற்ற பலனை கொடுப்பீங்க. நான் நன்மை செய்து கொண்டே இருக்க போகிறேன். அந்தந்த நாளுக்கான பலனை அன்னன்னைக்கு கொடுக்க போறீங்க. ஏன்னா அதுதான் உங்க சுபாவம். பொழுது சாய்வதற்குள்ள எனக்கான பலனை கொடுத்துருவீங்களே. நான் நல்லது செய்கிறேன். அதே நேரத்தில் ஜாக்கிரதையாகவும் இருப்போம். கெட்டது செய்தா அதற்குரிய கூலியும் அன்னன்னைக்கு கொடுத்துருவார். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தப்பு வைப்பார். நன்மை செய்ய விடாமல் தடுக்குகிற இந்த மேஜரான நிறையா இருந்தாலும் இதுதான் அந்த மேஜர் விசுவாசம். முதல்ல விசுவாசம் இல்லாம போயிடுறது. கர்த்தர் பார்த்துப்பார்னு இல்லை, நம்மளே எல்லாம் இறங்குவது. கோபம், சதி, பொய் சொல்லுவது, தர்க்கிப்பது, இதை எல்லாம் விற்று விடுவோம். கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து பரிசுத்தமான அவருடைய பந்தியை எடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை எடுத்திருக்கிறோம். விதையான வேத வசனத்தை தேவன் பட்சபாதம் இல்லாதபடி எல்லார் மேலும் அவர் தூவிவிட்டார். அதில் மாற்றமே அல்ல. எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம் என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதற்கு ஏற்றார் போன்ற கனிகளை தான் நம்மளால் கொடுக்க முடியும். பார்த்தது போல எல்லா உணர்வற்று அதே பழக்கம், அதே ரொட்டீன் லைஃப். ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த உணர்வு இல்லாத நிலைமை, கேட்டாலும் உணர்வு இல்லாத நிலைமை. நாய் கக்கினதை தின்ன திரும்புவது போல அதே பழக்கங்களுக்கு அநேக நாட்கள் போயிருக்கிறோம். அநேக நாட்கள் செய்த காரியத்தையே திரும்ப திரும்ப விழுந்திருக்கிறோம். இந்த நாள் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. கற்றுக்கொள்ளுங்க. எந்த காரியத்தை பார்க்கணும், யார் இடத்துல கேட்கணும், பார்த்து கற்றுக்கொள்ளணும், மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்தும் தியானிங்க. ஒவ்வொரு நபரும் எப்படி இருந்தாங்க, என்ன செயல் அவர்களிடத்துல இருந்தது. இந்த நாளில் பார்த்தது போல நம்முடைய செயலுக்கு தக்க கிரியையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அந்த விசுவாசம் இருதயத்திற்குள்ள இருக்கட்டும். அந்த உணர்வு இருதயத்துக்குள்ள இருக்கட்டும். காயின் இடத்துல பார்த்து அந்த குணங்கள் நம்ம இடத்துல வராதபடி காத்துக்கொள்வோம். அது தலை குதுக்கும் போதே நினைத்து கொள்ளணும், சரி என்ன ஆசீர்வாதத்திலேருந்து வழி விலகி போவதற்கு காரியங்களை ஏற்படுது. எனக்கு கோபம் வரும்போது நான் உணரணும், தர்க்கிக்க ஆரம்பிக்கும் போது உணரணும், அப்பயே விட்டுறணும். எனக்கு விரோதமாக சதி நடக்குதா, பரவாயில்ல, எனக்காக கர்த்தர் இறங்கி பேசக்கூடியவர், அவர் பார்த்துப்பார், நான் அமைதியாக இருக்க போகிறேன். தவறு செய்தோம் என்றால் அதற்கான பலன் வரும், நன்மை செய்தால் அதற்கான பலன் வரும். நல்ல கிரியை செய்வோம். கர்த்தர் நன்மையானதை கொடுக்கக்கூடியவர். எங்கள் பரலோக தேவனே, அதாவது இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களை, எங்கள் பாடல்களை, காணிக்கைகளை தேவன் பிரியமாக ஏற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் வாரம், இந்த துவக்கம், இந்த 6ஆம் தேதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனத்திற்காகவும் ஆண்டவரை வேண்டுதல் செய்கிறேன். சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே, போதகருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை பரிசுத்த ஆராதனையிலே நீர் வைத்ததற்காய் நன்றி. உங்கள் ஜெபத்தை அங்கீகரிங்க. இன்னும் ஆண்டவரே, அநேக ஆண்டுகளுக்கு வேத வசனங்களையும் ஆலோசனைகளையும் கொடுப்பதற்கு அவரை பலப்படுத்துங்க. சரீரத்தை பலப்படுத்துங்க, உள்ளான மனிதனை பலப்படுத்துங்க, துக்கத்தை ஆற்றுங்க, தேவன் ஆறுதல் செய்யுங்க. ஆண்டவரே, எலியா வாழ்க்கை முடிந்தது என்று அவன் அமர்ந்த பொழுது அவன் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு என்று அவனை பலப்படுத்தி வழி நடத்தினதான தேவன் எங்கள் தகப்பனாரையும் அதே போல் ஆண்டவரை பலப்படுத்தி இன்னும் நீங்கள் வழி நடத்துங்க. கூடபாகத்தில் நடக்கிற ஆராதனையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அதுலேயும் உங்களுடைய மகிமை தங்கிய பிரசன்னம் அங்கே இருக்கட்டும். இந்த 2 சபையிலும் இருக்கக்கூடியதான ஆண்டவரே, குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்துங்க. இந்த வாக்குவாதங்கள் இல்லாதபடி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு உணர்வை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
தொடர்ந்து ஆண்டவரே இந்த சபையில் இருக்கக்கூடியதான பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மனம் உடைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இப்பொழுதும் ஒவ்வொருவரும் கடந்து போகும்பொழுதும் பாதுகாப்போடு வீட்டிற்கு செல்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. தூரத்தில் இருக்கிறதான போதகரும் சுகத்தோடு வீட்டிற்கு அழைத்து கொண்டு வாங்க. மீண்டும் ஆண்டவரே அடுத்த வாரம் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வீட்டில் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கும் வரையிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ வேலையிலேயோ குடும்பங்களிலேயோ சபையிலேயோ எந்த விதமான அசம்பாவிதங்களோ துக்கங்களோ நாங்கள் பயப்படுகிற காரியங்களோ நடைபெறாதபடி மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அநேக சாட்சிகள் சொல்லத்தக்கதான நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு கொடுத்த அன்பின் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை அதிகமாக பரிசுத்தப்படுத்துங்க. சரியான பாதையிலே எங்களை நடத்தி கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த நாளை பிறந்த நாளை கண்டு சபை போதகரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.